அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் சிக்கன் வச்சு நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். டெய்லிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யும்போது நீங்கள் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்களேன். சிக்கன் சேர்த்து செஞ்சாலே எப்பயுமே சூப்பராக தானே இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கை ரெண்டாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் கையாலேயே மேஷ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக மேஷ் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் இருக்கும். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துருக்கேன். அதையும் நம்ம சேர்த்து கையாலேயே ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு 5 ப்ரெட் எடுத்துருக்கேங்க. இந்த 5 ப்ரெட்டையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், தண்ணியில் முக்கி எடுத்துடலாம். நம்ம பாருங்கள், தண்ணியில் லேசாக நீங்கள் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் அதோடு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 கிலோ சிக்கனுக்கு ஒரு 5 ப்ரெட்டு போல் நான் வந்து சேர்த்துருக்கேன். கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ வந்து இது கையாலே இன்னொரு டைம் நல்லா அந்த ப்ரெட்டோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம தண்ணியில் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு மிக்ஸ் பண்ணும்போது. இப்போ அதோடய ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துட்றேன். சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தாலும் தனி மிளகாத்தூளை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு சேர்த்துருக்கும் போது உங்களுக்கு செய்யும்போது உங்களுக்கு ஸ்நாக்ஸ் நல்லா கிறிஸ்பியாகவே கிடைக்குங்க. பாருங்கள், ஒரு சரியான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்திருக்கு. நான் கையால் எடுத்து அப்படியே நம்ம வடை மாதிரி தட்டி நான் வந்து போட்டுற போகிறேன். அவ்வளோதாங்க. இப்போ எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் வந்து போட்டுடலாம். ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி நம்ம வந்து சேர்த்துற வேண்டியது தான். ஃப்ளேமை வந்து நீங்கள் போட்ட உடனே சிம்மில் வச்சுருங்க. நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஒரு காஃபியோடு நீங்கள் வந்து இந்த ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்களேன், அருமையாக இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா ப்ரெட்டை வந்து ஒரு 2 பல்ஸ் விட்டு ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி கூட நீங்கள் அதில் வந்து டிப் பண்ணி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் அப்படியே தான் செஞ்சிட்ருக்கிறேன். அப்படியே ஆப்போசிட் சைடும் திருப்பி போட்டுடலாம். நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் கண்டிப்பாகவும் வச்சிடாதீங்க. அந்த ப்ரெட்டோட ஸ்வீட்டோடு நம்ம அந்த காரத்தோடு சாப்பிடும்போது சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் சூடாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாம் திருப்பி போட்டு அப்படியே எடுத்துட வேண்டியது தான். செஞ்ச உடனே எல்லாமே காலியாகிடுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே நான் வந்து நிறைய வெரைட்டியில் நம்ம வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் செஞ்சு போட்டிருக்கேங்க. இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். அதே சமயம் நல்லா அருமையாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே நம்ம நல்லா எல்லாத்தையும் இது விரும்பி சாப்பிட்டுடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ செகண்ட் பேட்ச் இருக்கும். செகண்ட் பேட்ச் கொஞ்சமாக தட்டி போட்டு அதையும் நான் வந்து எடுத்துகிட போகிறேங்க. நம்ம ப்ரெட்டு சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு அந்த இனிப்போடு சேர்த்து சாப்பிடும்போது தான் நமக்கு வந்து நல்லா அருமையாக இருக்கும். திரும்ப பாருங்கள், அதேமாதிரி செகண்ட் பேட்ச் போட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். இதை ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் வேணும்னு திரும்ப கேட்பாங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி. இப்போ சூடாக இருக்கும்போது எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்க. கையில் எடுக்கும்போதே அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.